கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, கலங்காதே கிறிஸ்தவனே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33. கிறிஸ்துவின் சாயலை உருவாக்கும் உபத்திரவம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகம் பாத்திரமானது அல்ல. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேக உபத்திரவங்களுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் நித்திய வீட்டிற்கு நம்மை தகுதிப்படுத்தி கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றது. முட்டையின் ஓடு உடைக்கப்பட்டால்தான் அழகான கோழி குஞ்சு வெளியே வரும். கல்லானது செதுக்கப்பட்டால்தான் அழகான சிற்பம் உருவாகும். அதே போல் உபத்திரவம் என்பது நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்று இந்த உலகில் வாழ ஒரு கருவியாக திகழ்கிறது. உபத்திரவங்கள் இன்றி நாம் தேவனுடைய முழுமையான சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்தவர்கள். மதசார்பற்ற நாடு என்று முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் கிளர்ச்சிகள் தலைவிரித்தாடுகிறது. கிறிஸ்தவம் அச்சுறுத்தப்படுகிறது. கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற நாடுகளின் பட்டியலில் 23வது இடத்திலிருந்த இந்தியா தற்போது முதல் 10 நாடுகளில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. ஆதி சபை காலத்திலிருந்தே கிறிஸ்துவின் சீஷர்கள் தொடங்கி இயேசு கிறிஸ்துவுக்காக பல்லாயிரம் பேர் வீர மரணம் அடைந்துள்ளனர். 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு நேராக அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் கடந்து வரலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்பதாக தேவன் நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து உலகத்தை ஜெயித்த வண்ணம் நாமும் ஜெயம் பெற்று கிறிஸ்துக்கு சாட்சிகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். உபத்திரவங்கள் பெருகலாம், நம் குருதி இந்த மண்ணில் கொட்டப்படலாம், ஏன் நம் உயிர் கூட பறிக்கப்படலாம். ஆனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்னும் பவுல் அடியாரின் பொன்மொழிக்கேற்ப நாம் வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக. இயேசுவே தேவனென்று கத்துவோம். உன்னதத்தின் தேவன் தாமே தம்மை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தெரிந்து கொண்டு ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிப்பாராக. ஆமேன்.